எல்லாரும் கரங்களை உயர்த்தி தேவனை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே, நான் ஆயத்தப்பட வேண்டும். நீர் பிரியப்படுகிறபடி நான் ஆயத்தப்பட வேண்டும். இந்த கர்த்தருடைய சபை ஒரு முன் மாதிரியாக இருக்கிறது என்று நீ சொல்லியிருக்கிறீரே ஆண்டவரே. நீர் செய்ய போகும் கிரியைகளுக்கு, மகத்துவமான காரியங்களுக்கு, இந்த பட்டணத்துக்கு, இந்த பட்டணத்தில் அவர் ஒரு முன் உதாரணமாக இருக்க போகிறது என்று நீ சொல்லியிருக்கிறே ஆண்டவரே. அந்த முன் உதாரணமாக இருக்கும் இந்த ஆலயத்தில் உம்முடைய முழு விருப்பத்தின்படி, உம்முடைய முழு சித்தத்தின்படி நாங்கள் எல்லாரும் செயல்பட வேண்டும் ஆண்டவரே என்று எல்லாரும் வாய் தந்து கேளுங்க, வாய் தந்து பேசுங்க. இந்த பட்டணத்துக்கு இல்ல, பட்டணத்திலேயே ஒரு முன் உதாரணமாக இந்த ஆலயம் இருக்க போகிறது. அதற்காகவே விசேஷமாக இந்த ஆலயத்தை தேவன் தேர்ந்தெடுத்திருக்கிறார். அதற்காகத்தான் இங்கே இது வானத்தின் வாசலாக இருக்கும் என்று தேவன் சொல்லியிருக்கிறார். அதனால தான் இங்கே தேவ தூதர்கள் ஏறுவதும் இறங்குவதுமாக இருக்கும் என்று சொல்லியிருக்கிறார். அதனால தான் இங்கே இது அப்பத்தின் வீடாக இருக்கும் என்று சொல்லியிருக்கிறார். அதனால தான் இங்கே இது ஜெப வீடாக இருக்கும் என்று சொல்லியிருக்கிறார். அதனால தான் இங்கே வாசம் செய்வேன் என்று அவர் சொல்லியிருக்கிறார். அதனால் இது தேவன் தனக்கென்று தெரிந்து கொண்ட ஒரு ஸ்தலம். இதோ இயேசு கிறிஸ்து யூத ராஜ சிங்கத்தை போல நம் நடுவிலே இப்பொழுது வந்து நின்று கொண்டிருக்கிறார். Thank you mighty God, thank you mighty God. இந்த யூத ராஜ சிங்கத்தை போல இந்த ஸ்டேஜுக்கு கீழே நடுவில் நின்று கொண்டு அமர்ந்த வனமாக தலையை நிமிர்ந்து முன்கால் நிமிர்ந்த பட்டவனாக அப்படியே தலை நிமிர்ந்து உங்கள் எல்லாரையும் உற்று பார்த்து கொண்டிருக்கிறார். Thank you God, thank you God. தன் சொந்த இடத்துல நின்று ஆளுகை செய்வதே போல, இது என்னுடைய சொந்த இடம், இது என்னுடைய ஸ்தலம் என்று உரிமை பாராட்டி பார்ப்பதே போல அவர் உங்கள் எல்லாரையும் பார்த்து கொண்டிருக்கிறார். Thank you God, thank you God, thank you God. எனக்காக ஓடுகிறவன் எவன் இங்கே உண்டு? எனக்காக நடக்கிறவன் யார் இங்கே உண்டு? எனக்காக ஆராதனை செய்கிறவன் யார் இங்கே உண்டு? எனக்காக திறப்பில் நின்று பரிதிப்பவன் யார் இங்கே உண்டு? Thank you God. எனக்காக ரத்தம் சிந்தி சாட்சி பகரக்கூடியவன் யார் இங்கே உண்டு? Thank you God, thank you God, thank you God. எனக்காக என்னுடைய வேலைகளை பலப்படுத்தும்படியாக பலவான்கள் யார் இங்கே உண்டு என்று நோக்கி நோக்கி பார்க்கிறார். Thank you mighty God, thank you mighty God, glorious Jesus, thank you God. ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. இந்த கடைசி நாட்களிலும் யோவான் 4ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறது போல, ஆண்டவர் அவரை ஆராதிக்கிறவர்கள், அவரை ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிக்கிறவர்களாக அவர் அழைத்திருக்கிறார். ஆமென். அந்த அழைப்பை பெற்றவர்களாக நீங்களும் நானும் இந்த நாட்களிலே, ஒரு விசேஷமான நாட்களிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த கடைசி நாட்களிலே ஆவியான தேவனை நாம் ஆவியிலே நிரம்பி ஆராதிக்கும்படியாக அதற்காகவே நமக்கு அருளப்பட்டவர் பரிசுத்த ஆவியானவர். நாம் ஒவ்வொருவரும் அவருக்குள்ளாக நிரம்பி ஒவ்வொரு நாளும் அவராலே ஆட்கொண்டவர்களாக நிரப்பப்பட்டு நடத்தும்படியாக இந்த ஆராதனை வேளையில உங்களை அவருடைய கரத்தில் அர்ப்பணித்து சொல்லுங்க. ஆட்கொண்டு எங்களை ஆனலாக்கும், ஆட்கொண்டு எங்களை ஆனலாக்கும், அன்பினால் இன்று அலங்கரியும், அன்பினால் இன்று அலங்கரியும். ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை
நம்மளுடைய துணையாளரை நோக்கி சொல்லுவோமா? ஆண்டவரே, இந்த நாளிலும் சொல்லனா பெருமூச்சோடு ஆண்டவரே, இந்த நாட்களிலே வாழ்கிற இந்த மனு குலத்திற்காக ஜெபிக்கும்படியாக உடைய ஜெபாவினால் எங்களை நிரப்புங்கப்பா. இந்த முழு உலகத்திற்காக விண்ணப்பங்களை ஏறெடுக்கக்கூடிய பரிசுத்த ஆவியானவர் எங்களை நிரப்பும்படியாக எங்களை விட்டு கொடுக்கிறோம் என்று எல்லாரும் இணைந்து சொல்லுவோமா? ஆமென். இந்த நாட்களிலும் அவருடைய அபிஷேகத்தின் பெருமழையினாலே நீங்கள் நிரப்பப்படும்படியாக ஆமென். மனதை புதிதாக்கும் மன்னவனே, மறுரூபமாக்கும் ஐயா மனதை. ஆமென். அந்த மறுரூபத்திற்குள்ளாக கடந்து செல்லும்படியாக நிரம்ப விரும்புற எல்லாரும் இந்த வேலையில நீங்க அவரை கூப்பிடுகிற இந்த வேலையில ஒரு அக்கவாஷைக்கே உங்கள் இருதயங்களை நிரப்புகிறவர், உங்களுக்குள்ளாக இருந்து செயல்பட விரும்புகிற ஆவியான தேவன் இந்த வேலையில உங்களை ஆட்கொள்ளும்படியாக தேவாதி தேவனின் ஆலங்களை ஆராய்ந்து அறிபவரே. உங்களை நிரப்பும்படியாக விட்டு கொடுத்து சொல்லுங்க. ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும் ஆவியானவரே, அன்பினால் இன்று அலங்கரியும், அன்பினால் இன்று அலங்கரியும் ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துவே. ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவரை வாஞ்சிக்கிறவர்களை
யாரெல்லாம் அவருக்காக உண்மையோடு வாஞ்சியோடு இருக்கிறீங்களோ உங்களை நிரப்புகிற நாட்களுக்குள்ளாக நாம் இருக்கிறோம். ஆமென். நாம் எதை செய்தாலும் இந்த கடைசி நாட்களிலே பரிசுத்த ஆவியின் நிறைவினாலே அவராலே அனலாக்கப்பட்டவர்களாக நீங்க ஒருத்தருக்கு அன்பு காட்டுறீங்கன்னா அது கூட உங்ககிட்ட வர அன்பு இல்லை தேவ பிள்ளைகளே, அது தேவாதி தேவன் அவருடைய அன்பை இந்த நாட்களிலே அவர் நம்ம மூலமாக செயல்படுத்தும்படியாகவே நம்மை ஜெபிக்கிற கூட்டமாக, துதிக்கிற கூட்டமாக, விசேஷமாக இந்த கடைசி நாட்களிலே தேவாதி தேவனை துதிக்கிற ஒரு அபிஷேகத்தினால் தேவன் நம்மை நிரப்பிக் கொண்டிருக்கிறார். இஸ்ரவேலின் துதிகளில் வாசம் செய்கிறவர். ஆமென். அவர் கேருபீன்கள் சேருபீன்கள் துதிகளில் மாத்திரம் வாசம் செய்கிற தேவன் அல்ல, இஸ்ரவேலாக அழைக்கப்பட்ட நம்முடைய துதியில் வாசம் செய்ய விரும்புகிறவராக இருக்க. எல்லாரும் கரங்களை தட்டி ஆமென். இந்த வேளையிலும் இஸ்ரவேலின் துதிகளில் வாசம் செய்கிற தேவாதி தேவனை நாம் உயர்த்தி மகிழ்ச்சியோடு பாட போகிறோம். நம்முடைய துதியில இந்த வேளையில அவர் அரசாள போகிறார். நம்முடைய துதியில அவர் இந்த வேளையில ஆளுகை செய்ய போகிறார். மகிழ்ச்சியோடு கரங்களை தட்டி ஹல்லேலூயா, கரங்களை தட்டி பாடுவோமா எல்லாரும் மகிழ்ச்சியோடு. ஆமென். இஸ்ரவேலின் துதிகளில் வாசம் செய்யும் எங்கள் தேவன் நீ பரிசுத்தரே. சொல்லுங்க. இஸ்ரவேலின் துதிகளில் வாசம் செய்யும் எங்கள் தேவன் நீ பரிசுத்தரே. வாக்குகள் பல தந்து அழைத்து வந்தீர், ஒரு தந்தை போல் எம்மை நீ தூக்கி சுமந்தீர். வாக்குகள் ஆமென், ஒரு தந்தை போல் எம்மை தூக்கி சுமந்தீர். இனி நீ மாற்றமே, நீ மாற்றமே, நீ மாற்றமே எங்கள் சொந்தமானி. உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், உம் நாமத்தினால் என்றும் ஜெயமெடுப்போம். இனி நீ மாற்றமே. எல்லாரும் சத்தமாக ஓசையுள்ள சத்தத்தோடு துதியின் கம்பீரத்தினால் நிரம்பி பாடுவோமா. ஆர்ப்பரிப்போம், உம் நாமத்தினால் என்றும் ஜெயமெடுப்போம். இஸ்ரவேலின் துதிகளில் வாசம் செய்யும் எங்கள் தேவன் நீ பரிசுத்தரே. அவரை பார்த்து சொல்லுங்க. இஸ்ரவேலின் துதிகளில் வாசம் செய்யும் எங்கள் தேவன் நீ பரிசுத்தரே. வாக்குகள் பல தந்து அழைத்து வந்தீர், ஒரு தந்தை போல எம்மை தூக்கி சுமந்தீர். வாக்குகள் ஆமென், ஒரு தந்தை போல எம்மை தூக்கி சுமந்தீர். இனி நீ மாற்றமே. மகிழ்ச்சியோடு ஆரவார சத்தத்தோடு நம்முடைய துதியில் வாசம் செய்கிற தேவனாய் சத்தத்தை உயர்த்தி ஆராதிப்போமா, ஆர்ப்பரிப்போமா. என்றும் ஜெயமெடுப்போம். இனி நீ மாற்றமே, நீ மாற்றமே, நீ மாற்றமே எங்கள் சொந்தமானி. உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், உம் நாமத்தினால் என்றும் ஜெயமெடுப்போம். ஆமென். எதிர்காலம் இல்லாம இருந்த நமக்கு ஆண்டவர் நம்மை தேடி வந்தார். ஹல்லேலூயா. நம்முடைய சிறையிருப்பெல்லாம் மாற்றி இன்றைக்கு நம்மை உயர்த்தி வைத்திருக்கிறார். நீங்க இருக்கிற பகுதிகளிலே தேவ பிள்ளைகளை ஆண்டவர் உங்களை உயர்த்தி வைத்திருக்கிறார். ஆகவே மகிழ்ச்சியோடு அப்பா உண்மை நாங்கள் உயர்த்துகிறோம் என்று சொல்லுவோமா. எதிர்காலம் இல்லாமல் எங்கே நின்றோம், காலத்தை படைத்தவர் தேடி வந்தீர். எதிர்காலம் இல்லாமல் எங்கே நின்றோம், காலத்தை படைத்தவர் தேடி வந்தீர். சிறையிருப்பை மாற்றி தந்தீர், சிறுமையின் ஜனமெம்மை உயர்த்தி வைத்தீர். ஓ ஜனமெம்மை உயர்த்தி வைத்தீர். இனி நீ மாற்றமே. மகிழ்ச்சியோடு நீங்க துதிக்கிறது எந்த ஒரு மனிதனும் இல்லை, உங்களை உயர்த்தின தேவனை நம்முடைய ராஜாவை உயர்த்தி பாடுவோம்.
அப்ப நல்ல உற்சாகமா ஆமென் எதை பார்த்து நாம் பயப்படாதபடிக்கு நமக்கு விரோதமாக வருகிற சத்ருவின் கூட்டம் அது எவ்வளவு பெரிதாக இருந்தாலும் நாம் முன்னேறி செல்ல போகிறோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென் ஹல்லேலூயா. செங்கடலை கண்டு சோர்ந்து போனோம், யோர்தானின் நிலை கண்டு அஞ்சி நின்றோம். ஆமென். யோர்தானின் நிலை கண்டு அஞ்சி நின்றோம். பயப்படாதே முன் செல்கிறேன் என்று உரைத்து எம்மை நடத்தி வந்தீர். உங்களை பார்த்து சொல்றேன், நான் உனக்கு முன்பே போனேன், நீ பயப்படாதே. நம்மை சூழும் பொழுதெல்லாம் நமக்கு விரோதமாக வருகிற எல்லா சேனையின் மத்தியில ஆண்டவர் நமக்கு தருகிற ஆயுதம் என்னவென்றால் நாம் பாட வைக்கிறார், நம்மை துதிக்க வைக்கிறார். ஹல்லேலூயா. இந்த கடைசி நாட்களிலே நாம் ஜெயம் பெறுவதற்கு ஆண்டவர் தருகிற ஒரு வெற்றியின் யுகம் என்னவென்றால், நீங்க பாடும் பொழுது, நீங்க துதிக்கும் பொழுது எல்லா மதில்களும் இடிந்து விழும்படியாக அந்த அபிஷேகத்தை பெற்ற எல்லாரும் இணைந்து, அந்த துதியை பெற்ற எல்லாரும் இணைந்து எதிரியின் படையம் சூழும் போது ஓங்கிய புயம் கொண்டு யுத்தம் செய்தீர். எதிரியின் படையம் சூழும் போது ஓங்கிய புயம் கொண்டு யுத்தம் செய்தீர். பாட செய்தீர், துதிக்க செய்தீர், எரிகோவின் மதில்களை இடிக்க செய்தீர். நல்லா பாடுங்க, சத்தத்தை உயர்த்தி எரிகோவின் மதில்களை இடிக்க செய்தீர், பாட செய்தீர். ஹல்லேலூயா. இடிக்க செய்தீர், பாட செய்தீர். ஆமென். பாட தெரிஞ்சவங்களாம், பாட தெரிஞ்சவங்க கூட பாடி சொல்லுங்க. ஓ இனி நீ மாத்திரமே, நீ மாத்திரமே, நீ மாத்திரமே எந்தன் சொந்தமானி. உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், உம் நாமத்தினால் என்றும் ஜெயமெடுப்போம். இனி நீ மாத்திரமே. ஓ ஆர்ப்பரிப்போம், உம் நாமத்தினால் என்றும் ஜெயமெடுப்போம். ஹல்லேலூயா. 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 கர்த்தர் அவர் என்றென்றைக்கும் உண்மை உள்ளவராக இருக்கிறார். அவர் தம்முடைய மக்களை வழி நடத்துதில்லை. அவர் ஒரு நாளும் மாறுகிற தேவன் அல்ல. அவருடைய வல்லமை ஒரு நாளும் குறைந்து போகாது. 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்தரத்தில் அவரால் வழி நடத்தக்கூடும் என்றால், இந்த நாட்களிலும் தேவ பிள்ளைகளே, நீங்க இருக்கிற இடங்களிலே என்ன வனாந்தரத்திற்கு எதுவான காரியங்கள் நம்மை சுற்றிலும் வந்தாலும் தோன்றினாலும், நாம் சேவிக்கிற தேவன் அவர் இஸ்ரவேலின் தேவன். ஹல்லேலூயா. அவர் வாக்குகளை தந்து வழி நடத்துகிறவர். ஹல்லேலூயா. ஓ ரபஷேகே, ஒருவேளை நீங்க பிறக்கிறதுக்கு முன்பதாகவே அந்த வாக்கு தத்தங்கள் எல்லாம் உங்களுக்காகவே அவர் தந்து விட்டார். ஆமென். ஹல்லேலூயா. நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் அவர் தந்த வாக்கு தத்தங்களை உரிமை பாராட்டி இந்த நாட்களிலே நாம் பாடி துதித்து நமக்கு விரோதமாக வருகிற எல்லா எதிர்ப்புகளையும் ஜெயிக்கக்கூடிய வல்லமையை பெற்றவர்களாக இருக்கிறோம். ஆகவே ஒரு நிமிஷம் எல்லாரும் வாய்களை திறந்து தேவனுடைய சமூகத்திலே ஓ ரபரியாக்கபாஷேகே ரியாக்கலா துரபாரியே, தேவ பிள்ளைகளே, நீங்க எந்த இடத்துல இருந்தாலும், நீங்க இருக்கிற இடங்களிலே ஆவியானவர் உங்களை கொண்டு அந்த பாடுகிற அபிஷேகத்தினாலே
அவரை துதிக்கிற அபிஷேகத்தினாலே நீங்கள் இருக்கிற இடங்களில் எல்லாம் உங்கள் வாய்களை திறந்து, ஒருவேளை நீங்க நல்ல பாடுகிறவர்களாக இருக்காம இருக்கலாம், ஒருவேளை உங்க பாட்டை யாருமே கேட்காம இருக்கலாம், ஆனா உங்களுடைய அந்த ரங்கத்திலே, உங்களுடைய தனிமையில், உங்களுடைய ஜெப அறையில் நீங்க தனிமையிலே தேவனை பாடி துதிக்கிற வேளையில் எல்லாம் உங்களுக்கு விரோதமாக, உங்கள் குடும்பங்களுக்கு விரோதமாக, இந்த தேசத்திற்கு விரோதமாக, இந்த முழு உலகத்திற்கு விரோதமாக வரக்கூடிய எல்லா பொல்லாப்புகளையும் ஆண்டவர் அந்த வல்லமையை உங்கள் ஒவ்வொருவருக்கும் அவர் கட்டளையிட்டுக் கொண்டிருக்கிறார். ஆகவே கரங்களை தட்டி இந்த வேளையில, ஆவியானவரே நீங்க மாத்திரம் எங்க வாழ்க்கையில போதும் அப்பா, உம்மாலே நாங்கள் மதிலை தாண்டும்படியாக, ஆண்டவரே நாங்கள் சேனைகளை தாண்டி செல்லும்படியாக பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகம் எங்களை நிரப்புவதாக. ஹல்லேலூயா. For the God whom we worship is a mighty God. He is a powerful God. நீங்களும் நானும் அறிந்ததை விட, ஒருவேளை நம்ம நினைக்கலாம் எனக்கு என்னோட தேவனை பத்தி தெரியும், அவர் ரொம்ப வல்லவர், அவர் ரொம்ப மகிமை உடையவர், அவர் ரொம்ப பராக்கிரமசாலி. ஆனா நான் சொல்றேன் இன்னும் உங்களுக்கு தெரியல. ஆமென். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இன்னும் நீங்க பார்க்கல, இன்னும் நீங்க பார்க்கல. ஏன்னா இனிமேல் தான் பார்க்க போறீங்க, இனிமேல் நீங்க பார்க்க போறீங்க. நம்ம தேவன் அவள் எவ்வளவு பெரியவர். நான் மட்டும் இல்ல, என் குடும்பம் மாத்திரம் இல்ல, இந்த முழு உலகமே பார்க்க போகிறது. The entire world. ஒரு அபிஷேக கரங்களை தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, நல்ல கரங்களை தட்டி இந்த முழு உலகமே தேவாதிதே இந்த பூமியையும் ஜனங்களையும் காரிருள் மூடும், ஆனாலும் உன்மேல் கர்த்தருடைய மகிமை உதிக்கும் என்று தேவனுடைய வார்த்தை சொல்கிறது. ஆகவே இந்த நாட்களிலே தேவனுடைய மகிமையை காண போகிறோம். எல்லாரும் மகிழ்ச்சியோடு இந்த அருமையான, we are going to sing the song and we are going to celebrate the great and mightiness of God, for he is the ruler, he is the ruler, he is the ruler of everything, everything that you can see, everything that you can feel, everything that you can touch, in the mighty name of Jesus. Mighty is our God, mighty is our King, mighty is our Lord, he's the ruler of everything. Let's all say, mighty is our God, mighty is our King, mighty is our Lord, he's the ruler of everything. Let's all say, mighty is our God, oh, mighty is our King, yeah, mighty
மகிமையை செலுத்த அதே மகிமையினாலே சபையாகிய உங்களை அவர் அலங்கரிக்கும்படியாக அவருடைய மகிமையினாலே மகிமை பொருந்தின சபையாக, மகிமை பொருந்தின சரீரமாக நீங்கள் ஒவ்வொருவரும் செயல்படும்படியாக எல்லாரும் இணைந்து ஹல்லேலூயா. என்னை ஆளுகை செய்பவரே, அவர் நாமம் உயர்ந்தது, எல்லா நாமத்தையும் சிறந்தது, அவர் வல்லமை பெரியது, சிருஷ்டிகர்த்தர் இவரே, அவர் நாமம் உயர்ந்தது, எல்லா நாமத்திலும் எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? அவர் வல்லமை பெரியது, சிருஷ்டிகர்த்தர் இவரே. Hallelujah! Let's all clap our hands and celebrate. இருக்கிற இடங்களில் எல்லாம் கரங்களை தட்டி இந்த வேளையில இந்த சத்தம் தொனிக்கிற எல்லா இடங்களிலும் உங்க வீடுகளுக்குள்ளாக, இந்த அறைகளுக்குள்ளாக, இந்த சத்தத்தின் அலைகளுக்குள்ளாக தேவனுடைய மகிமை உங்கள் முழு இல்லத்தையும் நிரப்பும்படியாக நீங்க வாசம் செய்கிற உங்கள் ஸ்தலங்களில் எல்லாம் மகிமை பொருந்தினவர் அவருடைய மகிமை இந்த வேளையில உட்பிரவேசிக்கும்படியாக நல்ல கரங்களை தட்டி விடுதலையோடு தேவனுடைய அபிஷேகத்தினாலே நீங்கள் ஆராதிக்கிற இந்த வேளையில தேவனுடைய அபிஷேகம், தேவனுடைய பிரசன்னம் இந்த முழு உலகத்தையும் ஆளுகை செய்யும்படியாக நல்ல கரங்களை தட்டி ஹல்லேலூயா. வல்லமை தேவனே, வல்லமை வல்லமை ராஜனே, வல்லமை கர்த்தரே, என்னை ஆளுகை செய்பவரே, என்னை ஆளுகை செய்பவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அநேக தடவை நாம் நினைக்கும் பொழுது நான் ஒன்றுமில்லை நாம் நினைப்போம், என்னால் ஒன்றும் முடியாது என்று நாம் நினைப்போம். ஆனால் தேவ பிள்ளைகளே, இந்த கடைசி நாட்களிலே வல்லமை உடையவர், மாட்சிமை நிறைந்தவர், அவர் எல்லாவற்றையும் விட்டு இந்த உலகத்திற்கு வந்ததின் நோக்கம் என்னவென்றால் உங்களையும் என்னையும் அவருக்குள்ளாக இருந்த அந்த வல்லமையினாலே, அவருக்குள்ளாக இருந்த அந்த மாட்சிமையினாலே இந்த நாட்களிலே நம்மை நிரப்பும்படியாக. ஆகவே தேவ பிள்ளைகளே, உண்மைதான், நம்மால் ஒன்றும் முடியாது. இந்த கடைசி நாட்களிலே யாரெல்லாம் தேவனை உண்மையோடு ஆராதிக்கிறீர்களோ, யாரெல்லாம் அவருடைய வல்லமையை சார்ந்து வாழும்படியாக உங்களை அர்ப்பணிக்கிறீர்களோ, இந்த நாட்களிலே வல்லமை பொருந்தினவர் அவருடைய சிங்காசனத்தின் வல்லமையினாலே பலவிதமான வல்லமைகள் இருக்கிறது தேசத்திலே. ஆனால் சிங்காசனத்தின் வல்லமைக்கு மிகப்பெரிய அதிகாரம் இருக்கிறது. சிங்காசனத்திலிருந்து ஒரு வல்லமை வந்தால் அந்த முழு ராஜ்யமே, அந்த ராஜ்யத்தில் இருக்கிற எல்லா மனுக்குலமும் அதற்கு செவி சாய்க்க வேண்டும். யாரும் அதற்கு எதிர்த்து நிற்கவே முடியாது. இந்த கடைசி நாட்களிலே தேவ பிள்ளைகளே, நான் ஆராதித்துக் கொண்டிருக்கிற இந்த வேளையிலே ஆவியானவர் வெளிப்படுத்துகிற காரியம் என்னவென்றால், உங்களையும் என்னையும் இந்த கடைசி நாட்களிலே அந்த சிங்காசனத்தின் வல்லமையினால் நிரப்பப்படும்படியாக உங்களை அவர் ஏற்படுத்தி இருக்கிறார். ஒருவேளை உங்க வீட்டில் ஒரு சேர் கூட இல்லாம இருக்கலாம். எங்க வீட்டில் நல்லா சோஃபா கூட இல்லை, நான் எப்படி இந்த வல்லமையிலே செயல்பட முடியும்? ஆனால் தேவ பிள்ளைகளே, நீங்கள் தேவனுடைய சமூகத்திலே உங்களை அர்ப்பணித்து உண்மையோடு அவரை துதித்து ஆராதிக்கிற இந்த நாட்களிலே பரலோகத்தின் வல்லமை, சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர் அந்த சிங்காசனத்தின் வல்லமையினாலே உங்களை நிரப்பும்படியாக உங்களை விட்டு கொடுக்கிறீங்களா இந்த வேளையில? For he is the master and he is the Lord of the universe. He is high and lifted up and he is the Lord of the throne. Come, let's worship him right now. He is exalted, the King is exalted on high.
I will praise Him. He is exalted, forever exalted, and I will praise His name, for He is our God. Forever His truth shall reign. Heaven and earth rejoice in His holy name. He is exalted, the King is exalted on high. He is exalted, the King is exalted on high. I will praise Him. He is exalted, forever exalted, and I will praise His name.
இந்த முழு உலகத்தின் மேலாக எதெல்லாம் பார்த்து நீங்க பிரமித்து அடைந்து கொண்டிருக்கிறீங்களோ, இந்த காரியத்திலே மாற்றமே வராது, இந்த காரியத்திலே எனக்கு விமோச்சனமே இல்லை என்று எதெல்லாம் உங்களை அச்சுறுத்துகிறதாக இருக்கிறதோ அவைகள் எல்லாவற்றின் மேலாக அதிகாரம் பெற்றவராக இந்த நாளிலே தேவ பிள்ளைகளே, உங்களுக்காக எனக்காக இந்த நாளிலே அவர் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியாக அல்ல, இந்த நாளிலே உயிர் தெழுந்த ராஜாவாக, பூமியை அரசாளுகிற ராஜாவாக, எல்லாவற்றின் மீது அதிகாரம் பெற்றவராக இந்த நாளிலே அவர் சிங்காசனத்தின் ராஜாவாக, எல்லாவற்றையும் அரசாளுகிற ராஜாவாக, எல்லாவற்றின் மீதும் அதிகாரம் பெற்றவராக, உயர்த்தப்பட்டவராக, மிகவும் உன்னதங்களில் உயர்த்தப்பட்ட தேவனை தெய்வமாக கொண்டிருக்கிற ஜனங்களே, எல்லாரும் இந்த வேளையிலே அந்த ராஜாதி ராஜாவுக்கு முன்பதாக அரசாளுகிற ராஜாவுக்காக மீண்டும் வரப்போகிற அந்த ராஜாவை காணும்படியாக அழைக்கப்பட்ட கூட்டமாக இருக்கிற ஒவ்வொருவரும் இணைந்து இந்த வேளையிலே ஓரபடியே ஆண்டவர் என்றும் ஆளும் சாத்தியம், வானம் பூமி போற்றும் ஆறுதூய நாமத்தை உன்னத மன்னவர் உயர்த்தப்பட்டவரே, உம்மை உயர்த்துகிறோம். எல்லாரும் கடைசியாக அந்த சிங்காசனத்துக்கு முன்பதாக வருகிற எல்லாரும் என்ன இந்த வேளையில, ஒருவேளை நீங்க வீட்டுல முழங்கால் படியிட்டாலும் இதுதான் ஆண்டவர் நமக்கு தருகிற அந்த புத்திர சுவிகாரத்தின் ஆவி. அவருடைய இரத்தத்தினால் மீட்கப்பட்ட நாம் எல்லாரும் எந்த இடத்துல நீங்க முழங்கால் படியிட்டு இந்த வேளையில ராஜாதி ராஜாவை நீங்கள் ஆராதித்துக் கொண்டிருந்தாலும் அதே சனத்திலே அதே நொடியிலே நீங்கள் ஒவ்வொருவரும் சிங்காசனத்துக்கு முன்பதாக அவரை ஆராதிக்கிற அந்த பாக்கியத்தை பெற்றவர்களாக இந்த கடைசி நாட்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆகவே எல்லாரும் இணைந்து உம்மை உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். எல்லாரும் இணைந்து கரங்களை உயர்த்தி தேவாதி தேவனுக்கு முன்பதாக உம்மை உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். ராஜாதி ராஜனே, ஏக சக்கராதிபதியே, உம்மை உயர்த்துகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை வணங்குகிறோம். நீரே எங்கள் தேவன், நீரே எங்கள் ராஜன், நீரே எங்கள் கர்த்தர். மீண்டும் வரப்போகிறீர், உம்மை ஆராதிக்கிறோம். எல் ரோய், எல் ரோய், என்னை கண்ட தெய்வமே, எல் ரோய், எல்லாரும் இணைந்து எல் ரோய், என்னை கண்ட தெய்வமே, உம்மை உயர்த்துகிறோம். எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஓர மரியக்க வஷக்கே ரியக்கலா துரபாரியே, இந்த முழு உலகத்தின் ராஜாவாக இருக்கிறவர் எல்லாரையும் அவர் பார்க்கிறாரா, என்ன அவர் பார்க்கிறாரா, நான் எவ்வளவு பாக்கியம் பெற்றவள் இந்த நாளிலே. ஆகவே தேவாதி தேவனுக்கு முன்பதாக முழங்கால் படியிட்டு ஆண்டவரே, எல்லா நேரமும் ஒவ்வொரு நிமிடமும் அந்த சிங்காசனத்திலிருந்து என்னை நீங்க பார்க்கிறீங்களேப்பா, உமக்கு நன்றி ஆண்டவரே. என்னை அறிந்தவராக நீங்க இருக்கிறீங்களே, அதற்காக உமக்கு நன்றி அப்பா. உம்மை நான் உயர்த்துகிறேன், உம்மை நான் பாடுகிறேன், உம்மை நான் துதிக்கிறேன்.
El Shaddai, El Shaddai, சர்வ வல்ல தெய்வமே. கடைசியாக எல்லாரும் நைந்து எல்லாவற்றின் மேல் அதிகாரம் பெற்றவராக சர்வ வல்லமை புரிந்தின தேவனை ஆராதிக்கிற எல்லாரும் இந்த வேளையில அவரை உயர்த்துவோமா இருக்கிற இடங்களில். ஓ உம்மை உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். உம்மை we lifted high, Jesus. We lifted high in our praises, Lord. இஸ்ரவேலாகிய நாங்கள் துதிக்கிற இந்த வேளையிலே சிங்காசனத்தின் ராஜனே நீங்க உயருங்கப்பா. இந்த முழு உலகம் காணும் வரைக்கும் உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் நிறைவேறுவதாக. இந்த முழு உலகத்திலும் உம்முடைய ராஜ்யம் ஆண்டவரே வருவதாக, உம்முடைய சித்தம் நிறைவேறும்படியாக எங்களை அர்ப்பணிக்கிறோம். எனக்கு அன்பான தெய்வ மனிதர்களே, சகோதர சகோதரிகளே, அருமை பிள்ளை செல்வங்களே, இவ்வாராதனையில் உங்களோடு கூட இணைந்து கர்த்தரை ஆராதிப்பதற்கு கர்த்தர் பாராட்டிய இரக்கத்திற்கு அவருக்கு நன்றி சொல்கிறேன். சர்வ வல்லமுள்ள தேவனுக்கே சதா காலங்கள் துதி கன மகிமை உண்டாவதாக. தெய்வ மனிதனும் தீர்க்கதரிசியுமான நம் பாசமிகு ஐயா சாது சுந்தர் செல்வராஜ் அவர்களுக்கு நான் நன்றி சொல்கிறேன். 2026 ஆரம்பித்து அதற்குள்ளாக 31 நாட்கள் ஓடிவிட்டது. இன்றைக்கு ஓர் புதிய மாதத்திற்குள் நாம் பிரவேசித்திருக்கிறோம். புதிய நாளுக்குள் கர்த்தர் நம்மை நடத்தியிருக்கிறார். தேவனுடைய வார்த்தையை நாம் கேட்பதற்கு முன்பதாக கர்த்தருக்கென்று ஒரு காணிக்கை நாம் கொடுக்கிறது நமது வழக்கம், அது பழக்கம், தேவனுடைய கட்டளை. இப்பொழுது கூட திரையில் வந்து கொண்டிருக்கிற விவரங்களை அறிந்து நமது இயேசு ஊழியங்கள் கட்டட நிதிக்காக நீங்கள் தாராளமாய் ஏராளமாய் கர்த்தர் உங்கள் உள்ளத்தில் போடுகிறபடி அனுப்பலாம். இன்னும் பல கோடிகள் தேவைப்படுகிறதாக கனத்துக்குரிய ஐயா சாது சொல்கிறார்கள். ஆம், இதுவரை நடத்தின எபினேசர் இனிமும் நடத்துவார். நமது பங்கை நாம் நிறைவேற்றுவோம். கர்த்தருடைய ராஜ்யம் இந்த பூமியில் ஸ்தாபிக்கப்பட, கர்த்தருடைய நாமம் உலகெங்கும் அறிவிக்கப்பட, தேவன் தந்த ஏஞ்சல் டிவி என்ற இந்த தீர்க்கதரிசிக்காக நாம் ஜெபிப்போம், தாங்குவோம். சமயம் வாய்க்கும் பொழுதெல்லாம் இணைந்து செயல்படுவோம். ஒரு பிரார்த்தனை நான் ஏறெடுக்கட்டும். பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல தந்தையே, தமது பிள்ளைகள் உள்ளத்தில் நீர் ஏவுகிறபடி அவர்கள் இயேசு ஊழியங்களை நினைத்து உமது திருராஜ்யம் இந்த பூமியில் ஸ்தாபிக்கப்பட எடுத்துக்கொள்கிற முயற்சிக்கு தக்க பலனை தார். ஆசீர்வதியும். அவர்கள் களஞ்சியங்கள் நிரம்பட்டும். அவர்களுடைய வாழ்க்கையில் ஒன்றும் குறைவில்லாதபடிக்கு நிறைவாய் மீதி எடுக்கக்கூடிய அளவுக்கு கர்த்தர் ஆசீர்வாதத்தை வானத்தை திறந்து கொட்டும். அப்படிதான் நீர் சொன்னீர். பல கனிகளை நீர் திறப்பீர். பல வழிகளில் உமது பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீர். ஆசீர்வதியும். அருள்நாதர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். பாடலை கேட்டு விவரமாக அறிந்து உங்கள் நன்கொடைகளை கட்டட நிதிக்கோ அல்லது உங்கள் உள்ளத்தில் ஏவுகிறபடி அனுப்புங்கள். God bless you. இஸ்ரவேலின் துதிகளில் வாசம் செய்யும் எங்கள் தேவன் நீ பரிசுத்தரே. சொல்லுங்க. இஸ்ரவேலின் துதிகளில் வாசம் செய்யும் எங்கள் தேவன் நீ பரிசுத்தரே. வாக்குகள் பல தந்து அழைத்து வந்தீர், ஒரு தந்தை போல் எம்மை நீ தூக்கி சுமந்தீர். வாக்குகள் ஆமென், ஒரு தந்தை போல் எம்மை தூக்கி சுமந்தீர். இனி நீ மாற்றுவே, நீ மாற்றுவே, நீ மாற்றுவே எங்கள் சொந்தமானி. உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், உம் நாமத்தினால்
தேடி வந்தார். ஹல்லேலூயா. நம்முடைய சிறையிருப்பெல்லாம் மாற்றி இன்றைக்கு நம்மை உயர்த்தி வைத்திருக்கிறார். நீங்க இருக்கிற பகுதிகளிலே தேவ பிள்ளைகளை ஆண்டவர் உங்களை உயர்த்தி வைத்திருக்கிறார். ஆகவே மகிழ்ச்சியோடு அப்பா உண்மை நாங்கள் உயர்த்துகிறோம் என்று சொல்லுவோமா? எதிர்காலம் இல்லாமல் எங்கே நின்றோம், காலத்தை படைத்தவர் தேடி வந்தீர். எதிர்காலம் இல்லாமல் எங்கே நின்றோம், காலத்தை படைத்தவர் தேடி வந்தீர். சிறையிருப்பை மாற்றி தந்தீர், சிறுமையின் ஜனமெம்மை உயர்த்தி வைத்தீர். ஓ ஜனமெம்மை உயர்த்தி வைத்தீர். இனி நீ மாற்றமே. மகிழ்ச்சியோடு நீங்க துதிக்கிறது எந்த ஒரு மனிதனும் இல்லை. உங்களை உயர்த்தின தேவனை நம்முடைய ராஜாவை உயர்த்தி பாடுவோம். இருக்கிற இடங்களில் மகிழ்ச்சியோடு நீ நான் என்றும் செய்ய வேண்டுமோ, இனி நீ மாற்றமே. ஹல்லேலூயா. மாற்றமே எங்கள் சொந்தமானி, உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், உம் நாமத்தினால் என்றும் செய்ய வேண்டுமோ. ஹல்லேலூயா. இந்த நாட்களிலே நமக்கு விரோதமாக என்ன தடைகள் வந்தாலும் அதை கடந்து செல்லக்கூடிய அபிஷேகத்தினாலே இஸ்ரவேலின் ராஜா நம்மை வழி நடத்துகிறவர். அவர் நமக்கு முன்பாக போகிறார். அப்ப நல்ல உற்சாகமாக ஆமென். எதை பார்த்து நாம் பயப்படாதபடிக்கு நமக்கு விரோதமாக வருகிற சத்ருவின் கூட்டம் அது எவ்வளவு பெரிதாக இருந்தாலும் நாம் முன்னேறி செல்ல போகிறோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். ஹல்லேலூயா. செங்கடலை கண்டு சோர்ந்து போனோம், யோர்தானின் நிலை கண்டு அஞ்சி நின்றோம். ஆமென். யோர்தானின் நிலை கண்டு அஞ்சி நின்றோம். பயப்படாதே, முன் செல்கிறேன் என்று உரைத்து எம்மை நடத்தி வந்தீர். உங்களை பார்த்து சொல்றேன், நான் உனக்கு முன்பே போறேன், நீ பயப்படாதே. நீ மாற்றமே. ஆமென். ஹல்லேலூயா. மாற்றமே எங்கள் சொந்தமானி, உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், உம் நாமத்தினால் என்றும் செய்ய வேண்டுமோ, இனி நீ மாற்றமே. சபையே எல்லாரும் அவரை பார்த்து சொல்லுங்க. நீங்க யாரெல்லாம் நம்பி இருந்தீங்களோ அவங்க உங்களை நடத்தி போறதில்லை. நம்மை அழைத்த தேவன், நம்மை தெரிந்தெடுத்த தேவன், அவர் சொல்றாரு நான் உன்னை நடத்துவேன். ஓ இனி நீ மாற்றமே, நீ மாற்றமே. அவரை பார்த்து சொல்லுமா? எங்கள் சொந்தமானி, உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், உம் நாமத்தினால் என்றும் செய்ய வேண்டுமோ. அன்பானவர்களே, தேவன் அருளிய வார்த்தைகளை உங்களுக்கு முன்பதாக வைக்க விரும்புகிறேன். இந்த காலகட்டத்திலே கர்த்தர் நமக்கு அருளிய அந்த வார்த்தை என்ன? யாத்ராகமம் புஸ்தகம் 34 அதிகாரம் 10 வாக்கியம். புக் ஆஃப் எக்ஸடஸ் சாப்டர் 34 and the verse 10. ஒரு அற்புதமான வார்த்தையை நாம் இப்பொழுது அதிலிருந்து எடுத்துக்கொள்ளப் போகிறோம். எனினும் அதை முழுமையாக வாசிக்க கேட்போமா? யாத்ராகமம் 34:10. அதற்கு அவர், இதோ நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன், பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்வேன். உன்னோடே கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள். உன்னோடே கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாயிருக்கும். தேவன் தம்முடைய தாசனாகிய தீர்க்கன் மோசையை பார்த்து விளம்பிய இந்த வார்த்தைகள் எவ்வளவு ஆசீர்வதிக்கப்பட்ட வார்த்தைகள் பாருங்கள். இதை நான் எனக்கென்று எடுத்துக்கொள்ளுகிறேன். நீங்கள் உங்களுக்குன்னு எடுத்துக்கொள்ளுங்கள். ஏதோ என்றைக்கோ சொல்லப்பட்ட வார்த்தை இல்லை, இல்லை, இல்லை. தேவனுடைய வார்த்தையில் ஜீவன் இருக்கிறது. அந்த வார்த்தை நமக்கு வல்லமையை தருகிறது. அந்த வார்த்தையில்தான் எல்லாமே அடங்கி இருக்கிறது. ஆகவேதான் ஆதியில் வார்த்தை, அந்த வார்த்தை மாம்சமாகி இயேசு என்று உலகத்தின் மைய காலகட்டங்களில் சுமார் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு உதித்தது. அந்த வார்த்தை இப்பொழுது எனக்குள்ளும் இருக்கிறது, உங்களுக்குள்ளும் இருக்கிறது. வார்த்தையில்தான் எல்லாமே அடங்கி இருக்கிறது. ஆகவே
எரேமியா என்ற தீர்க்கதரிசி அவர் சொல்லும் பொழுது அந்த வார்த்தையை நான் உட்கொண்டேன் என்று சொல்கிறார். அது எப்படி சொல்றாருன்னா, கிடைத்த உடனே உட்கொண்டேன். The moment I received the word of God, I ate it. நான் அதை சாப்பிட்டேன், அதை உள்ள கொண்டு போயிட்டேன். இப்பொழுது இந்த வார்த்தையை நான் எனக்கென வாசிக்கிறேன், நீங்க உங்களுக்குன்னு எடுத்துக்கொள்ளுங்கள். அதற்கு கர்த்தர், இதோ நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன், பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாக செய்வேன். ராஜன்ஜான், உன்னோடே கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள். ராஜன்ஜான், உன்னோடே கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாய் இருக்கும். எத்தனை ஒரு அற்புதமான வாக்குத்தத்தம் பாருங்கள். தேவனுடைய ஒரு மகத்துவமான ஒரு உடன்படிக்கை. யாரோடு? தம்முடைய தாசனாகிய மோசேயோடு. இன்றைக்கு யாரோடு? உங்களோடு, என்னோடு தான். இதில் பல வாக்குத்தத்தங்கள் அடங்கியிருக்கின்றது. ஆனாலும் என்னை கவர்ந்த அந்த வாக்கு என்னவென்றால், உன்னோடே கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள். எனக்கு நடக்குது, அதை நான் அறிகிறேன். எனக்கு நடக்கிறது, என் நெருங்கிய உறவுகள் அறிகிறார்கள், அல்லது என் நெருங்கிய நண்பர்கள் அறிகிறார்கள். ஆனால் கர்த்தர் என்ன சொல்றார்? மோசே, உன்னோடே கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள். வாட் அ வண்டர்ஃபுல் ஸ்டேட்மெண்ட் பாருங்களேன். என்ன ஒரு அற்புதம். கூட இருக்கிறவங்கெல்லாம் அதை பார்க்க போறாங்கப்பா. அதை நினைக்கும் பொழுது என் இதயத்திலே ஒரு புல்லாங்கிருதம் உண்டாயிற்று. இந்த 2026 ஆண்டினிலே, இந்த நாட்களிலே, அல்லது இனி வரப்போகிற காலங்களிலே, ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செய்கையை பார்க்க வேண்டும். என் கூட இருக்கிற மக்கள், என்னுடைய இந்திய தேசத்தில் இருக்கிற 145 கோடிக்கு மேற்பட்ட மக்கள், என் தமிழ்நாட்டில் இருக்கிற 8 கோடிக்கு மேற்பட்ட மக்கள், சென்னையில் இருக்கிற 1,30,00,000 மேற்பட்ட மக்கள், நான் வாழ்கின்ற பகுதியில் இருக்கின்ற 3,500 குடும்பங்களுக்கு மேற்பட்ட மக்கள், என் திருச்சபையில் இருக்கிற ஆயிரக்கணக்கான பல்லாயிரக்கணக்கான மக்கள் கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள். அதை அப்படியே நீங்க உங்களுக்குன்னு எடுத்துக்கொள்ளுங்கள். உங்க பகுதியிலே எத்தனை தாலுக்காக்கள், ஜில்லாக்கள், மாவட்டங்கள், உங்க கிராமம், உங்க பட்டணம், உங்கள் நாடு, உங்கள் தேசம், 8 பில்லியன் மக்கள், 800 கோடி மக்கள் இருக்கிற இந்த தேசத்திலே கர்த்தருடைய செய்கையை மக்கள் காணப்போகிறார்கள். அதை கேட்கும் பொழுதே ஆனந்தம், பேரானந்தம் உண்டாகிறது. கர்த்தர் ஒரு உடன்படிக்கையை இஸ்ரவேலருக்கு செய்கிறதை பார்க்கிறோம். அங்கே பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாக செய்வேன். பூமி எங்கும் செய்யப்படாத, எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத என்ற இடத்துல இந்த ஜாதிகள், ஜனங்கள், இந்த பூமியில் இருக்கிற அத்தனை பேர் நடுவிலும் செய்யப்படாத அதிசயங்களை செய்வேன். இனி வரும் நாட்கள் அதிசயங்கள், அற்புதங்கள். ஏற்கனவே நாம் நிறைய காரியங்களை இந்த பூமியில் நடக்கிறதை பார்க்கும் பொழுது ஆச்சரியப்படுகிறோம். கிரகிக்க கூடாத காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. அதுதான் கர்த்தர் அன்றைக்கு மோசையோடு உடன்படிக்கை செய்தது போல இன்றைக்கு நம்மோடும் கூட அவர் உடன்படிக்கை செய்கிறார். எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாக நான் செய்வேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அது மட்டுமல்ல, இரண்டாவதாக எல்லா ஜாதிகளும் அதை காண்பார்கள். ஏதோ ஒரு சின்ன ஒரு அறைக்குள்ளே, 4 சுவருக்குள்ளே அல்ல. உலகமே வியக்கப் போகிறது. உலகமே அதை காணப்போகிறது. உலகத்து மக்கள் எல்லாருடைய கண்களும் காணும்படிக்கு அதை கர்த்தர் செய்ய போகிறேன் என்று சொல்லுகிறார். இந்த மூன்றாவது பாருங்கள், எல்லா ஜனங்களுக்கு முன்பாக பயங்கரமான காரியங்களை இஸ்ரவேலரை கொண்டே அவர் செய்ய போகிறார். அந்த ஜனங்களை கொண்டே.
நான் செய்ய போகிற காரியம் பயங்கரமாக இருக்கும். 4வது யாத்ராகமம் 34ஆம் அதிகாரம் 11, 24 ஆகிய 2 வசனங்களை வாசிக்கும் பொழுது ஒரு மாபெரும் காரியத்தை கர்த்தர் அங்கே நடப்பிக்கிறதை பார்க்கிறோம். 34ஆம் அதிகாரம் 11, 24 யாத்ராகமம். இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிறதை கைக்கொள். எமோரியனையும் கானானியனையும் ஏத்தியனையும் பெரிசியனையும் ஏவியனையும் எபூசியனையும் உனக்கு முன்பாக துரத்தி விடுகிறேன். நான் புறஜாதிகளை உங்கள் முன்னின்று துரத்திவிட்டு உங்கள் எல்லைகளை விஸ்தாரமாக்குவேன். வருஷத்தில் 3 தரம் உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதிக்கு முன்பாக காணப்பட போயிருக்கும்போது ஒருவரும் உங்கள் தேசத்தை இச்சிப்பதில்லை. எமோரியர், கானானியர், ஏத்தியர், பெர்சியர், ஏவியர், எபூசியர், இந்த ஒவ்வொரு ஜாதியை பற்றி நாங்கள் விவரமாய் பார்க்க வேண்டுமானால் நேரம் போதாது. ஒவ்வொரு ஜாதிக்கும் ஒவ்வொரு குழுவுக்கும் ஒரு கேரக்டர் இருக்கிறது. இங்கே இவர்களெல்லாம் எப்படிப்பட்டவர்கள் என்பதை அறிய வேண்டுமே. ஆனால் அவர்களுடைய சரித்திரத்திற்குள் நாம் நுழையும் பொழுது அறியலாம். ஆனால் இதை நான் இப்பொழுது எடுத்துக்கொள்ளவில்லை. ஆனால் இவர்கள் எல்லாரும் இஸ்ரவேல் மக்களுக்கு எதிரடையாய் நின்றவர்கள். கர்த்தர் சொல்றார், நீ ஏன் கற்பனைகளை மட்டும் கை கொண்டிட்டினா, நீ எனக்கு முதலிடம் கொடுத்துட்டினா, நீ என்னை உன்னுடைய மையமாக நீ வைத்துக் கொள்வாயானால் இப்படிப்பட்ட மக்கள் எல்லாரையும் நான் துரத்தி விடுவேன். அவங்க உன் பக்கம் இருக்கிறது இல்லை. சார் மாதா, உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற எந்த கூட்டமும் உங்களை நசுக்கி உங்களை ஒடுக்கி உங்களை இல்லாமல் ஆக்கிவிட வேண்டும் என்று எண்ணுகிற எவரானாலும், அது மந்திரமோ தந்திரமோ மாய வித்தைகளோ, ஆண்டவர் சொல்றார், அவர்களை எல்லாம் துரத்தி விட்டு, அதிசயம் என்னன்னா அந்த தேசத்தையும் உனக்கு கொடுப்பேங்கிறார். இவர்கள் எல்லாரும் உன் வழியே புறஜாதிகள் அவர்கள் உங்களை விட்டு அவர்கள் துரத்தப்படுவார்கள். அடுத்து என்ன சொல்றார்? 5வதாக உங்கள் எல்லையை விஸ்தாரமாக செய்வேன். அதுதான் 24வது வசனத்தில் நம்ம ஏற்கனவே வாசித்தோம். உங்கள் எல்லைகள் விஸ்தாரமாக்கப்படும். குறுகிய எல்லைக்குள் நீங்கள் இருந்தீர்கள். காலப்போன போக்கினிலே உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற அந்தகாரங்கள் அழிக்கப்பட்டு உங்களை பொருள் ஆக்க வேண்டும் என்று எண்ணியவர்கள் அவர்கள் இல்லாமல் போகும் பொழுது அந்த இடங்களும் உங்களுக்கு சொந்தமாக போகிறது. உங்களுடைய எல்லை, நீங்கள் இடம் கொண்டு பழுகப் போகிறீர்கள். வலப்புறமும் இடப்புறமும் முற்புறமும் பிற்புறமும் எப்பக்கமும் நீங்கள் பெருகப் போகிறீர்கள். உங்கள் விஸ்தாரமான இடத்தை நீங்கள் சுதந்திரிக்கப் போகிறீர்கள். அந்த இடத்தை ஒருவரும் இச்சிப்பதில்லை, யாரும் அதை அபகரிக்க எண்ணுவதும் இல்லை. நாங்கள் 35 வருடத்திற்கு முன்பதாக ஒரு வாடகை இடத்தில் குடிசை ஒன்றை அமைத்து சுமார் 600 சதுர அடி கொண்ட ஒரு கொட்டகையில் ஆராதனை செய்ய ஆரம்பித்தோம். ஆனால் முழுமனதோடு உண்மையோடு ஆராதிக்க ஆரம்பித்தோம். பல பாடுகளை அனுபவித்தோம். பல முறை அதை தூக்கி எறிய வந்தார்கள், இடித்து தள்ள வந்தார்கள், அபகரிக்க வந்தார்கள். தீக்கு இரையானது, வெள்ளம் உள்ளே புகுந்தது, விஷ ஜந்துக்கள் உள்ளே வந்தன. விஷம் நிறைந்த மக்கள் எங்களுக்கு விரோதமாக சூனியங்களை செய்தார்கள். ஆனால் கர்த்தரை நாங்கள் விடவில்லை. கர்த்தரை ஆராதிப்பதிலும், கர்த்தருக்கு முதலிடம் கொடுப்பதிலும், கர்த்தருடைய வார்த்தையின் மேல் விசுவாசம் வைக்கிறதிலும் சுணங்கவில்லை. தெய்வ வார்த்தைக்கு இணங்கி அடங்கி வாழ்ந்தோம். காலப்போன போக்கினிலே கர்த்தர் எங்கள் எல்லைகளை விஸ்தாரமாக்க செய்தார். 600 சதுர அடியில் இருந்து இன்றைக்கு 13 கிரவுண்ட் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நீங்கள் 13 into 2400 பெருக்கி பார்த்தீர்களானால் அவ்வளவு விஸ்தாரமான இடத்தை கர்த்தர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறார். இன்னமும் கொடுக்க போகிறேன் என்று சொல்றார். இதெல்லாம் போதாது உனக்கு,
இன்னும் உன் எல்லையை நான் விஸ்தாரமாக்குவேன். அவர் ஒரு உடன்படிக்கை பண்ணினார். அந்த உடன்படிக்கையை அவர் மீறவே மாட்டார். மனிதன் வேண்டுமானால் மீறிவிடலாம். இந்த எல்லைக்குள் நாங்கள் வந்த பொழுது ஒரு வாடகை இடத்தில் தானே இருந்தார்கள். எப்படி இவ்வளவு இடம் இவர்களுக்கு கிடைத்தது என்று ஊரார், எங்களை சூழ இருக்கிறவர்கள் ஆச்சரியமாக பார்க்கிறார்கள். அது எப்படி நமக்கெல்லாம் இல்லாத அளவுக்கு இவ்வளவு பெரிய விஸ்தாரமான இடம் இவர்களுக்கு கிடைத்திருக்கிறது? அதை புறஜாதிகள் காண்பார்கள் என்று கர்த்தர் சொன்னார். உன் எல்லையை விஸ்தாரமாக்குவேன் என்று சொன்னவர் விஸ்தாரமாக்கி இருக்கிறார். ஆறாவதாக அவர்களோடு அவர் ஒரு உடன்படிக்கை பண்ணினார். அது என்ன? யாத்ராகமம் 34:24 பிற்பகுதியை நீங்கள் வாசிக்கும் பொழுது, ஒருவரும் உங்கள் தேசத்தை இச்சிப்பதில்லை அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பாதுகாப்பு வளையத்திற்குள் நாம் இருப்போம். யாரும் அதை எடுத்துக்கொள்ள முடியாதபடிக்கு. அதை இச்சிக்கிறவன் அதை அபகரிக்க எண்ணுவான் அல்லவா, பெற்றுக்கொள்ள விரும்புவான். இல்லை, கர்த்தர் சொல்றார், யாரும் அதை இச்சிக்க முடியாதபடிக்கு நான் அதற்கு சுற்றிலும் வேலியாக இருப்பேன். ஏழாவதாக கர்த்தர் ஒன்றை சொல்லுகிறார். இஸ்ரவேலரோடு கர்த்தர் செய்த உடன்படிக்கையை கனப்படுத்துவேன் என்று சொல்கிறார். யாத்ராகமம் 34:27 அதை வாசிக்கிறோம், கேளுங்கள். பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, இந்த வார்த்தைகளை நீ எழுது, இந்த வார்த்தைகளின்படியே உன்னோடும் இஸ்ரவேலோடும் உடன்படிக்கை பண்ணினேன் என்றார். கர்த்தர் ஒரு உடன்படிக்கையை பண்ணினார். இஸ்ரவேல் மக்களோடு கூட அவர் செய்த உடன்படிக்கை இன்று வரை அவர் பாதுகாப்பாக வைத்து காப்பாற்றி கொண்டிருக்கிறார். இப்படிப்பட்ட கர்த்தர் அவர் சொல்றார், உன்னோடு இருக்கிற உன் ஜனங்கள் என் கிரியைகளை காண்பார்கள். கர்த்தருடைய கிரியைகளை பற்றி நாம் பார்க்கும் பொழுது அது எப்படிப்பட்டது? யோபுவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 9வது வாக்கியம் இப்படி சொல்றது, ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். ஆராய்ந்து முடியாது அவருடைய காரியங்கள், அதிசயங்கள்லாம் எண்ண முடியாது. அப்படிப்பட்ட காரியங்கள், கிரியைகளை செய்வதில் நாம் கர்த்தருக்கு நிகர் எவருமே இல்லை. உபாகம புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 21 வாசிக்கிறோம், அவரே உன் புகழ்ச்சி, உன் கண் கண்ட இந்த பெரிய பயங்கரமான காரியங்களை உன்னிடத்தில் செய்த உன் தேவன் அவரே. உன் கண் கண்ட இந்த பெரிய பயங்கரமான காரியங்கள், விவரிக்க முடியாதது. உன் கண் அதை கண்டிருக்கே. இன்னைக்கு நான் வாழ்ந்துகிட்டு இருக்கின்றதே பெரிய அதிசயம். நான் பேசிக்கொண்டிருக்கிறேன் என்பதே பெரிய அற்புதம். அதை தான் நாங்கள் சொல்றார். உன் கண் கண்ட இந்த பயங்கரமான பெரிய காரியங்களை உன்னிடத்தில் செய்த தேவன், இதை மக்கள் காண்கிறார். 1991ஆம் ஆண்டு என் சரீரத்தில் ஏற்பட்ட வியாதியின் போது என்னை கண்டுபிடித்த, என் நோய்க்கு தீர்வு கண்ட ஒரு மருத்துவர் சொன்னார், இனி நீ பேச முடியாது. ஏனென்றால் உன்னுடைய சரீரம் முழுவதும் விஷம் பரவிவிட்டது, இன்ஃபெக்ஷன் எல்லாவற்றிலும். பேசாமல் இருந்தால் கொஞ்ச நாளைக்கு இருப்ப, அதுவும் இல்லை என்றால் எல்லா விதத்திலும் நீ சீக்கிரம் போயிடுவ. த்ரோட் இன்ஃபெக்ஷன், லங் இன்ஃபெக்ஷன், பிளட் இன்ஃபெக்ஷன், இதுதான் எல்லாமே இன்ஃபெக்ஷன். ஆனால் அதிசயமாக சொன்னவர் இருக்கிறாரோ இல்லையோ எனக்கு தெரியாது, ஆனால் என்னை இருக்க வைத்த தேவன், என்னோடு இருக்கிற தேவன், அவருடைய அதிசயங்களை நானே கண்டேன். பயங்கரமான காரியங்களை எனக்கு செய்தது என் உற்றார் கண்டார்கள், உறவினர்கள் கண்டார்கள், என் சபை மக்கள் கண்டார்கள். ஆண்டவருடைய கிரியைகள் எல்லாம் பாருங்களேன். நம்முடைய கண்கள் அனுதினமும் அதை காணுகிறது. தான் சங்கீதக்காரர் 8:3 ரொம்ப அழகாக சொல்றார், உமது விரல்களின் கிரியை ஆகிய உம்முடைய வானங்களையும் நீ ஸ்தாபித்த சந்திரனையும் நட்சத்திரங்களையும் நான் பார்க்கும்போது. வானங்களையும் சந்திரனையும் நட்சத்திரங்களையும் பார்க்கும் பொழுது, என்றைக்காவது ஒரு நாள் என்னால் முடியலப்பா, இன்னைக்கு உங்களுக்கு வெளிச்சம் தர முடியாது, என்னால் முடியலப்பா, எனக்கு இது செய்ய முடியாது என்று நட்சத்திரமோ சூரியனோ சந்திரனோ பூமிக்கு சொன்னது உண்டோ? இல்லையே. ஆண்டவர் நியமித்த பாதையில் ஓடுகிறதாம்.
ஆண்டவர் செய்ய சொன்னதை இதுவரை செய்து கொண்டிருக்க. அதுதான் சங்கீதக்காரர் 19ஆம் சங்கீதம் 1ஆம் வாக்கியத்தில் ரொம்ப அழகா எழுதுறார் பாருங்களேன். வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது, ஆகாய விரிவு அவருடைய கரங்களின் கிரியையை அறிவிக்கிறது. தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது. அவருடைய கிரியை எவ்வளவு பெரியது என்பதை ஆகாய விரிவு காண்பிக்கிறது. என்ன ஒரு ஆச்சரியமான ஒரு தேவன்! உன்னோடு நான் இருந்து செய்யும் காரியங்கள் பயங்கரமாய் இருக்கும். உன் ஜனங்கள் எல்லாருடைய கண்களும் அதை காணும். அதை மையமாக வைத்துதான் இவைகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். சங்கீதம் 40:5 சங்கீதக்காரர் எழுதும்போது எழுதுகிறார், என் தேவனாகிய கர்த்தாவே, நீர் எங்கள் நிமித்தம் செய்த உம்முடைய அதிசயங்களும் உம்முடைய யோசனைகளும் அநேகமாய் இருக்கிறது. ஒருவரும் அவைகளை உமக்கு விவரித்து சொல்லி முடியாது. நான் அவைகளை சொல்லி அறிவிக்க வேண்டுமானால் அவைகள் எண்ணிக்கைக்கு மேலானவைகள். என்ன முடியுமா? Count your blessings day by day. ஒவ்வொரு நாளும் நீங்க எண்ணி பார்க்கும் பொழுது என்ன முடியுமா? எத்தனை அதிசயமான காரியங்கள், அற்புதமான செயல்களை என் ஆண்டவர் செய்திருக்கிறார். சங்கீதம் 111:4 வாசிக்கிறோம், அவர் தம்முடைய அதிசயமான செய்கைகளை நினைவு கூறும்படி செய்தார். கர்த்தர் இரக்கமும் மன உருக்கமும் உள்ளவர். ஒவ்வொரு நாளும் நாம் நினைக்கும் பொழுது, நாம் எழுந்திருக்கும் பொழுதே, நான் சுகமாய் இருக்கிறது, நான் பலனாய் இருக்கிறது, எவ்வளவு பெரிய அதிசயம்! சிலருடைய வாழ்க்கையில் அவர்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிற வேதனைகள், சோதனைகள், இவைகளுக்கு மத்தியிலே அவர்கள் வாழ்ந்து கொண்டிருப்பது ஒரு அதிசயம்தான். அவர்களை சாட்சியாக வைத்துக் கொண்டிருப்பது ஒரு அதிசயம்தான். என்னுடைய சபை விசுவாசியில் ஒருவர் பல வருடங்களாக டயாலிசிஸ், வாரத்துக்கு 3 முறை, பல வருடங்களாக. இன்றைக்கு அவர் இருக்கிறதே ஒரு அதிசயம். சமீபத்தில் ஒரு குடும்பத்தை நாங்கள் வீட்டு விஜயம் செய்த பொழுது 86 வயது நிரம்பிய அந்த தாய் எங்களை பார்த்து, ஐயா வாங்க, ஐயா வாங்க, அம்மா வாங்க. நான் கூட என்னமோ படுத்த படுக்கையில் இருப்பாங்க. நம்ம போய் அவங்களுக்கு திருவிருந்து கொடுத்து ஆசீர்வதிக்கணும்னு போனால் நல்லா உட்காந்துக்கிட்டு ஐயா வாங்க, அம்மா வாங்க, எப்படி இருக்கீங்க எல்லாம் கேட்குறதெல்லாம் பார்த்தா, பேசுகிறதெல்லாம் பார்த்தா ஆச்சரியமாக இருந்துச்சு. அவங்க சொன்னாங்க, நாங்கள் குடும்பமாக சில வருடங்களுக்கு முன்பு கிராஸ் ஓவர் சர்வீஸ்க்கு வந்தோம். அம்மாவுடைய நிலைமை ரொம்ப மோசம். மருத்துவர்கள் சொல்லிட்டாங்க அவங்க பிழைக்கிறது கஷ்டம்தான். ஆனால் திடீரென்று நமது தலைமை போதகர் அம்மா அறிக்கைகள் இட்டு ஜபத்தை நடத்தும் பொழுது அந்த புத்தாண்டு ஆரம்பத்திலே சொன்னார்கள், மரணத்திற்கு ஏதுவான உங்கள் சரீரங்கள் இப்பொழுது உயிரடைகிறது, நீங்கள் பிழைப்பீர்கள். அது நாங்கள் எங்கள் குடும்பத்துக்கு, ஏன்னா அம்மா எப்படி இருக்காங்க, பேத்தி சொல்கிறா, பாட்டி எப்படி இருக்காங்க, எங்களுக்குன்னு எடுத்துக்கிட்டோம். ஆண்டுகள் பல உருண்டு ஓடிவிட்டது. என்னைக்கும் பாட்டிமா, எங்கள் அம்மா பாருங்க உங்களை வரவேற்கிறாங்க. என்ன முடியுமா? கர்த்தர் செய்த அதிசயங்களை விவரிக்க முடியுமா? அப்படிப்பட்ட அதிசயமான காரியங்களை செய்தாரே, அதை நினைவு கூறுவோம். நம்ம படைப்பு சங்கீதக்காரர் 139:14 சொல்றார், நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியினாலே. என்ன ஒரு அற்புதம்! இன்றைக்கு நான் பேசிக் கொண்டிருக்கிறேன், உங்களை நன்றாய் பார்த்து கொண்டிருக்கிறேன். என்னுடைய சரீரத்தின் உறுப்புகள் எல்லாம் இயங்கிக் கொண்டிருக்கிறது, சீராயிருக்கிறது. அதிசயமாய், பிரமிக்கத்தக்க விதமாய் என்னை கர்த்தர் படைத்தார். என்னை பார்க்கிறவர்கள் எல்லாரும் ஆச்சரியப்படும் வண்ணம், என்னுடைய வயதை சொல்லும் பொழுது ஆச்சரியப்படும் வண்ணம், ஓ இவ்வளோ வயசாயிடுச்சா உங்களுக்கு, ஆனால் அப்படி தெரியலையே. பிரமிக்கத்தக்க அதிசயமாய் நான் என் தேவனால் உண்டாக்கப்பட்டிருக்கிறேன். அவர் செய்திருக்கிறதெல்லாம் ரொம்ப நேர்த்தியா அழகா செஞ்சிருக்கிறதாக பிரசங்கி 3ஆம் அதிகாரம் 11வது வாக்கியத்தில் நேர்த்தியாய் செய்திருக்கிறார் என்று அங்கே அவர் சொல்லுகிறார். வெளிப்படுத்தல் விசேஷம் 15ஆம் அதிகாரத்தின் 3ஆம் வாக்கியத்தில் அவருடைய கிரியைகள் எவ்வளவு மகத்துவம் என்பதை அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதுகிறார். பாருங்கள், வாசிக்க கேளுங்கள். அவர்கள் தேவனுடைய ஊழியக்காரனாகிய மோசேயின் பாட்டையும் ஆட்டுக்குட்டியானவருடைய பாட்டையும் பாடி, சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தாவே,
தேவரீருடைய கிரியைகள் மகத்துவமும் ஆச்சரியமுமானவைகள். பரிசுத்தவான்களின் ராஜாவே, தேவரீருடைய வழிகள் நீதியும் சத்தியமுமானவைகள். தேவரீர் உம்முடைய கிரியைகள் மகத்துவமும் ஆச்சரியமுமானவைகள். ஆட்டுக்குட்டியானவரின் பாட்டை அவர்கள் இப்படித்தான் பாடுகிறார்கள். ஒவ்வொரு நாளும் அங்கே பாடப்பட்டு கொண்டே இருக்கிறது. சர்வ வல்லமை உள்ள தேவனாகிய கர்த்தாவே என்று அவர்கள் புகழாரம் சூட்டுகிறதை அங்கே நாம் பார்க்கிறோம். சங்கீதம் 126:2 வாசிக்கும் பொழுது, அப்பொழுது நம்முடைய வாய் நகைப்பினாலும் நம்முடைய நாவு ஆனந்த சத்தத்தினாலும் நிறைந்திருந்தது. அப்பொழுது கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று புறஜாதிகளுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள். பெரிய காரியங்களை செய்தார். அப்படி புறஜாதிகளுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள்னா கர்த்தர் செய்ததை அவங்க பார்த்தாங்க. உன்னோடு கூட இருக்கிற உன் ஜனங்கள் என்று கர்த்தர் மோசேக்கு சொன்னார்ல, அதிசயங்களை எல்லாம் அவர்கள் பார்க்கத்தான் போகிறார்கள். ஒருவேளை நீங்கள் பல ஆண்டுகளாக பல காலங்களாக ஜெபித்துக் கொண்டிருக்கலாம். ஐயோ, இது நடக்கலைனா எங்கள் மக்கள் எங்களை கேவலமாய் பேசுவார்களே, இது நடக்கலைனா நாங்கள் எப்படி தலை நிமிருவோம்? கவலைப்படாதீர்கள். உங்கள் மக்கள் உங்களை சூழ இருக்கிறவர்கள் காணும்படிக்கு அவருடைய கிரியைகள் மகத்துவம் ஆச்சரியமானவைகளாக பெரிய காரியங்களை கர்த்தர் செய்து உங்கள் முகத்தை அவர் பிரகாசம் அடைய செய்ய போகிறார். ஹல்லேலூயா. 1 சாமுவேல் 12:24 உங்களிடத்தில் எவ்வளவு மகிமையான காரியங்களை செய்தார் என்பதை சிந்தித்து பாருங்கள் என்று வேத வசனம் சொல்கிறது. ஒவ்வொரு நாளும் சிந்தித்து பார்ப்போம். என்னை கொண்டு கர்த்தர் இவ்வளவு பெரிய காரியத்தை செய்திருக்கிறார். நான் யார்? என் மூலமாக கர்த்தர் இவ்வளவு பெரிய காரியங்களை செய்திருக்கிறார். சமீபத்திலே ஒரு ஐக்கிய கூடுகைக்கு நான் அழைக்கப்பட்டிருந்தேன். இப்படியே என்னுடைய பெயரை தவற விட்டு விட்டார்கள். அது எனக்கு வருத்தம் இல்லை. ஆனால் அந்த நிர்வாகிகள் எல்லாம் என்னிடத்தில் மன்னிப்பு கேட்டார்கள். ஒரு பிரச்சனையும் இல்லை. ஐயா, நாங்கள் தப்பு, கவலையப்படாதீர்கள். அவ்வமயம் எங்களுடைய பகுதி எம்எல்ஏ அவர் வந்தார். அந்த பங்கு தந்தையிடம் அவர் சொன்னார், பாஸ்டர் ராஜன் ஜான் பேசினாரா? இல்லையா, அவர் பேசணும், அவருடைய பேச்சு இருக்கணும் இங்க. இல்லையா, அவருக்கு இறுதி ஜபம் போட்டிருக்கோம். இல்லை, அவர் பேசணும், அதை கேட்க தான் நான் வந்திருக்கிறேன்னு சொன்னார். அவர் சட்டமன்ற உறுப்பினர் அல்லவா, அதுவும் அந்த பங்கு உன்னுடைய உறுப்பினர் வேறு, கனத்துக்குரியவர் அவர். அதற்கு பின்பு அந்த பங்கு தந்தை என்னுடைய பெயரை அழைத்து சில வாழ்த்து செய்தி சொல்லி, முடிவு ஜெபம் செய்ய வேண்டிய எனக்கு வாழ்த்து செய்தி சொல்லி நம்மை ஆசீர்வதிப்பார் என்றார். நான் எனக்கு கொடுக்கப்பட்ட ஒரு சில நிமிடங்கள் கர்த்தரை பற்றி நான் சொல்லி ஜெபித்தேன். அந்த இடமே ஒரு பரிசுத்தமயமாக்கப்பட்டது. எனக்குள் இருக்கிற இயேசுவை நான் வெளிப்படுத்தினேன். அந்த கூடுகை முடிந்த பிறகு அங்கு உள்ள அநேக கன்னியாஸ்திரிகளும் தந்தைமார்களும் அநேகர் வந்து அந்த கொஞ்ச நேரத்தில் தேவனுடைய மகிமை இறங்கி வந்தது. அந்த ஜெபத்தில் நாங்கள் தேவனை அனுபவித்தோம். தேவ சமூகம் எங்களோடு இருந்தது. ஜனங்கள் காண்பார்கள், நமக்குள்ளே கர்த்தர் இருக்கிறார் என்பதை ஜனங்கள் காண்பார்கள். அதை தான் இங்கே பார்க்கிறோம். உன்னோடே கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள். உங்கள் மூலமாக நடக்க போகிற அற்புதமான காரியங்களுக்காக கர்த்தருக்கு இப்பவே நன்றி சொல்ல ஆரம்பிச்சிடுங்க. மோசேயின் மூலமாக ஏராளமான காரியங்கள் நடந்தது. அதையெல்லாம் இப்பொழுது சொல்வதற்கு இந்த ஆராதனையில் எனக்கு நேரமில்லை. ஏறக்குறைய அவர் மூலமாக 42 அதிசயமான காரியங்கள் இருக்கிறது. அற்புதங்கள் மோசேயின் மூலமாக ஜனங்கள் காண. அதில் ஒன்று, மோசேயின் கோல் சர்ப்பமாக மாறியது. சர்ப்பம் கோலாக மாறியது. இதெல்லாம் நம்ம பிற்காலத்தில் பார்ப்போம். ஜனங்கள் அதை பார்க்குறாங்க. பார்வோனின் அரண்மனையில் நடக்குது. அன்பர்களே, நீங்கள் எந்த பகுதியில் இருக்கீங்க?
கர்த்தருடைய செய்கைகள் உன்னோடு அல்லது உங்களோடு இருக்கிற ஜனங்களும் உங்களை சுற்றிலும் இருக்கிற மக்கள் கர்த்தர் உங்களுக்கு செய்ய போகிறதையும் உங்களை கொண்டு செய்ய போகிறதையும் காண்பார்கள். அன்பர்களே, இன்றைக்கு கர்த்தருடைய பந்திக்கு ஆயத்தமாகும் போதகர் சாரா ராஜன் ஷான் சில வார்த்தைகள் சொல்லி முடித்த பின்பு நம்ம எல்லாரும் ஆயத்த பண்ணி வைத்திருக்கிற பந்தியில் பங்கு பெறுவோம். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, குறிப்பாக இந்த ஆராதனையில் எங்களோடு இணைந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம். அநேகர் தங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில், குடும்பங்களில் ஆண்டவருடைய அழைப்பை நிறைவேற்ற முடியாமல் பல விதத்திலும் சத்ரு அவர்களை எதிர்த்து கொண்டே இருக்கிறான். ஆகவே இன்றைக்கு நாம் உங்கள் அழைப்புக்கு எதிரான சத்ருவை தாக்குவது, அந்த ஜெபத்தை தான் நாம் அறிக்கை செய்ய போகிறோம். நீங்களும் எங்களோடு இணைந்து இதை கவனித்து நீங்கள் அறிக்கை செய்யுங்கள். கர்த்தர் நிச்சயமாகவே உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில், உங்கள் குடும்பங்களில் தேவனுடைய அழைப்பை இந்த மாதத்தில் முழுமையாக நிறைவேற்றுவார். ஏசாயா 59 அதிகாரம் 19 வசனம். ஏசாயா 59:19. அப்பொழுது சூரியன் அஸ்தமிக்கும் திசை தொடங்கி கர்த்தரின் நாமத்துக்கும், சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அவருடைய மகிமைக்கும் பயப்படுவார்கள். வெள்ளம் போல் சத்துரு வரும்போது கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றுவார். இந்த ஜெப அறிக்கைகளை நாம் ஏறெடுப்பதின் முக்கிய நோக்கம் என்னவென்றால், ஊழியத்தில் முன்னேறி செல்ல முடியாத ஒரு நிலை, சத்துரு சாத்தானுடைய குழு ஊழியங்களில் இடைப்பட்டு கொண்டே இருப்பது, ஊழிய வாழ்க்கையில் தோல்விகள், குழப்பங்கள், பிரிவினைகளால் தாக்கப்பட்டு கொண்டே இருப்பது, அற்புதங்கள், அதிசயங்கள் முழுமையாக ஊழியங்களில் தவிர்க்கப்பட்டு கொண்டிருப்பது. தேவன் நம்மை கொண்டு என்ன செய்ய விரும்புகிறாரோ அதன் மீது கவனம் செலுத்த முடியாத ஒரு சூழ்நிலை, ஆவிக்குரிய ஆயுதத்தை கூர்மையாக்க விரும்புவது. ஆகவே நமக்கு எதிராக இருக்கிற, நம்முடைய அழைப்புக்கு எதிராக இருக்கிற எதிராளியை நாம் கவனிக்காமல் விட்டுவிடக்கூடாது. நாம் போராட்ட ஜெபம் செய்ய ஆரம்பிக்கும்போது அவனை தடுத்து நிறுத்தலாம், தொடர்ந்து நம்மை விடுவித்து கொள்ளலாம், தொடர்ந்து தேவன் அழைத்த அழைப்பில் முன்னேறி செல்லலாம். 2 தீமோத்தேயு 4 அதிகாரம் 5 வசனம். நீயோ எல்லாவற்றிலும் மன தெளிவுள்ளவனாயிரு, தீங்கு அனுபவி, சுவிசேஷகனுடைய வேலையை செய், உன் ஊழியத்தை நிறைவேற்று. அப்போஸ்தலனாகிய பவுல் அவருடைய நிருபங்களில் அடிக்கடி தங்கள் ஊழியங்களை நிறைவேற்ற வேண்டும் என்று ஒவ்வொருவரையும் அவர் உற்சாகப்படுத்தி கொண்டே இருக்கிறார். கொலோசியர் 4 அதிகாரம் 17 வசனம். கொலோசியர் 4:17. அர்க்கிப்பை கண்டு நீ கர்த்தரிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றும்படி கவனமாயிருப்பாயாக என்று சொல்லுங்கள். முதலாவது இதற்கு திறவுகோல் என்ன? கவனமாக இருக்க வேண்டும். ஆகவேதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மத்தேயு 26:41 விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள், உறங்க இளைப்பாற நேரமில்லை, விழிப்பாயிருக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து நம்மை
உற்சாகப்படுத்துகிறார். 1 பேதுரு 5:8 வாசிக்கிறோம், தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் எச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ வென்று வகைத்தேடி சுற்றி திரிகிறான். நம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் சாத்தான் கால் வைக்க எந்த பகுதியிலும் இடமளிக்கவில்லை என்ற உறுதி நமக்கு கண்டிப்பாக இருக்க வேண்டும். நான் விசுவாசத்தில் உறுதியாக இருக்கிறேனா என்பதை தினந்தோறும் நம்மை சோதித்து பார்க்க வேண்டும். 2 கொரிந்தியர் 13:5 இதைத்தான் நாம் வாசிக்கிறோம். நம்முடைய தேவன் பரிசுத்தமானவர். ஆகவே நாம் ஒவ்வொருவரும் இந்த உலகத்தில் பரிசுத்தமுள்ளவர்களாக வாழ வேண்டும். 2வது திறவுகோல், நெருக்கங்களை சகித்து கொள்ள வேண்டும். தேவனுடைய அழைப்பை பெற்ற ஒவ்வொருவருக்கும் அவருடைய அழைப்பில் பலவிதமான உபத்திரவங்கள் கண்டிப்பாக இருக்கும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே சொன்னார், யோவான் 16:33 உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார். உபத்திரவம், நெருக்கத்தை குறித்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே சொன்ன ஒரு வாக்குத்தத்தம். யாக்கோபு 1:4 நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாயிராமல் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவது. 3வது திறவுக்குள், சுவிசேஷ வேலையை செய்ய வேண்டும். எதையெல்லாம் செய்யும்படி ஆண்டவராகிய தேவன் உங்களையும் என்னையும் அழைத்தாரோ அதை நிறைவேற்ற நாம் ஒவ்வொருவரும் கிரியை செய்கிறோம் என்பதில் உறுதியாயிருக்க வேண்டும். ஒருவேளை சுவிசேஷகர்களாக இல்லாமல் இருக்கலாம், போதிக்கிறவர்களாக, பாடுகிறவர்களாக, சபை கட்டுகிறவர்களாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் நீங்களும் நானும் அதில் கண்டிப்பாக வேலை செய்துத்தான் ஆக வேண்டும். உலக பிரகாரமான வேலையை விட நாம் தேவனுடைய ஊழியத்தில், தேவனுடைய ராஜ்யத்தில் மிகவும் கவனம் உடையவர்களாக இந்த உலகத்தில் இருக்க வேண்டும். அதை தான் மத்தேயு 24:45 இருந்து 51 வரையிலும் சொல்லப்பட்ட உவமையில் அநீதி உள்ள ஊழியக்காரரை குறித்து நாம் பார்க்கிறோம். தங்களுடைய அழைப்பை நிறைவேற்றாத கவனக்குறைவான மனிதர்கள் எப்படி அழுகையும் பற்கடிப்பும் உள்ள இடத்தில் தள்ளப்படுவார்கள் என்பதை அந்த வேத பகுதியில் நாம் பார்க்கிறோம். ஆகவே இந்த 3 திறவுகோல்களை முக்கியமாக நாம் நம்முடைய வாழ்க்கையில் வைத்து நம்முடைய ஆவி, ஆத்துமா, சரீரத்தை தேவனுடைய வல்லமையினால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் சுத்திகரித்து நம்முடைய அழைப்புக்கு எதிரான சத்துருவை நாம் தாக்கும்போது கண்டிப்பாக நாம் வெற்றி பெறுவோம், நாம் முன்னேறி செல்வோம். அறிக்கைகளை இப்பொழுது நாம் ஏறெடுக்கப் போகிறோம். மத்தேயு 16:18 எல்லாரும் சேர்ந்து இந்த வசனத்தை நாம் சொல்லுவோம். மத்தேயு 16:18 மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வது இல்லை. பரிசுத்த ஆவியானவருடைய உதவியோடு இந்த அறிக்கைகளை சொல்லுங்கள். உங்களுக்காக சொல்லுங்கள், உங்கள் குடும்பத்தில் உள்ளவங்களுக்காக சொல்லுங்கள். நிச்சயமாக உங்களை கொண்டு கர்த்தர் எதை செய்ய வேண்டுமோ, உங்கள் குடும்பங்களை கொண்டு எதை செய்ய வேண்டுமோ அதை கண்டிப்பாக கர்த்தர் இந்த மாதத்திலும் முழுமையாக நிறைவேற்றுவார். என்னுடைய பெயரை
எங்கள் குடும்பத்தில் உள்ளவர்களுடைய பெயரை தீமையாக பரப்புகிறவர்கள் எல்லாரும் அவமதிக்கப்படுவார்களாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். என்னுடைய பெயரை, எங்கள் குடும்பத்தில் உள்ளவர்களுடைய பெயரை தீமையாக பரப்புகிறவர்கள் எல்லாரும் அவமதிக்கப்படுவார்களாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். என்னுடைய பெயரை, எங்கள் குடும்பத்தில் உள்ளவர்களுடைய பெயரை தீமையாக பரப்புகிறவர்கள் எல்லாரும் அவமதிக்கப்படுவார்களாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். தேவனே, என்னுடைய அழைப்பை, எங்கள் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவருடைய அழைப்பை உயர்த்தும் வரத்தை எங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவருடைய கரத்தில் வையும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். தேவனே, என்னுடைய அழைப்பை, எங்கள் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவருடைய அழைப்பை உயர்த்தும் வரத்தை எங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவருடைய கரத்தில் வையும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். தேவனே, என்னுடைய அழைப்பை, எங்கள் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவருடைய அழைப்பை உயர்த்தும் வரத்தை எங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவருடைய கரத்தில் வையும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். என்னுடைய அழைப்பை, எங்கள் குடும்பத்தில் இருக்கிறவர்களுடைய அழைப்பை இழக்க மாட்டேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். என்னுடைய அழைப்பை, எங்கள் குடும்பத்தில் இருக்கிறவர்களுடைய அழைப்பை இழக்க மாட்டேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். என்னுடைய அழைப்பை, எங்கள் குடும்பத்தில் இருக்கிறவர்களுடைய அழைப்பை இழக்க மாட்டேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். என்னுடைய குடும்பத்தின் இரு வழிகளிலும் உள்ள பலத்த மனிதர்கள் தங்களுக்குள் அழிவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். என்னுடைய குடும்பத்தின் இரு வழிகளிலும் உள்ள பலத்த மனிதர்கள் தங்களுக்குள் அழிவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். என்னுடைய குடும்பத்தின் இரு வழிகளிலும் உள்ள பலத்த மனிதர்கள் தங்களுக்குள் அழிவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். தேவனே, உம்முடன் அறைய எனக்கு, எங்கள் குடும்பத்தில் இருக்கிறவர்களுக்கு கற்றுத்தாரும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். தேவனே, உம்முடன் அறைய எனக்கு, எங்கள் குடும்பத்தில் இருக்கிறவர்களுக்கு கற்றுத்தாரும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். தேவனே, உம்முடன் அறைய எனக்கு, எங்கள் குடும்பத்தில் இருக்கிறவர்களுக்கு கற்றுத்தாரும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். தேவனே, உம்முடைய சமாதானம் என்னை விட்டு, எங்கள் குடும்பத்தில் உள்ளவர்களை விட்டு பிரியாதிருப்பதாக.
பிரியாதிருப்பதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். தேவனே, உம்முடைய சமாதானம் என்னை விட்டு எங்கள் குடும்பத்தில் உள்ளவர்களை விட்டு பிரியாதிருப்பதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். தேவனே, உம்முடைய சமாதானம் என்னை விட்டு எங்கள் குடும்பத்தில் உள்ளவர்களை விட்டு பிரியாதிருப்பதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். எங்கள் குடும்பத்தில் உள்ளவர்களுடைய ஆவிக்குரிய குழாயில் உள்ள ஒவ்வொரு அடைப்பும் நீங்குவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். எங்கள் குடும்பத்தில் உள்ளவர்களுடைய ஆவிக்குரிய குழாயில் உள்ள ஒவ்வொரு அடைப்பும் நீங்குவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். எங்கள் குடும்பத்தில் உள்ளவர்களுடைய ஆவிக்குரிய குழாயில் உள்ள ஒவ்வொரு அடைப்பும் நீங்குவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். உபத்திரவம் துக்க உடையை உடுக்க நான் என் குடும்பத்தில் உள்ளவர்கள் மறுக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். உபத்திரவம் துக்க உடையை உடுக்க நான் என் குடும்பத்தில் உள்ளவர்கள் மறுக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். உபத்திரவம் துக்க உடையை உடுக்க நான் என் குடும்பத்தில் உள்ளவர்கள் மறுக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். என்னுடைய இருதயத்திலிருந்து, எங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவருடைய இருதயத்திலிருந்து ஒவ்வொரு எதிர்ப்பும் வெளியே போ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். என்னுடைய இருதயத்திலிருந்து, எங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவருடைய இருதயத்திலிருந்து ஒவ்வொரு எதிர்ப்பும் வெளியே போ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். என்னுடைய இருதயத்திலிருந்து, எங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவருடைய இருதயத்திலிருந்து ஒவ்வொரு எதிர்ப்பும் வெளியே போ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். மறைந்தும் திறந்தும் உள்ள எதிரிகளின் இரகசியங்கள் வெளிப்படுவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். மறைந்தும் திறந்தும் உள்ள எதிரிகளின் இரகசியங்கள் வெளிப்படுவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். மறைந்தும் திறந்தும் உள்ள எதிரிகளின் இரகசியங்கள் வெளிப்படுவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். எங்கள் குடும்பத்தில் உள்ளவர்களுடைய எல்லா உரிமைகளையும் இப்பொழுது நான் உரிமையாக்கிக் கொள்ளுகிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். எங்கள் குடும்பத்தில் உள்ளவர்களுடைய எல்லா உரிமைகளையும் இப்பொழுது நான் உரிமையாக்கிக் கொள்ளுகிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின்
நாமத்தினாலே. ஆமென். எங்கள் குடும்பத்தில் உள்ளவர்களுடைய எல்லா உரிமைகளையும் இப்பொழுது நான் உரிமையாக்கிக் கொள்ளுகிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. ஆமென். ஒவ்வொரு சாத்தானுடைய வலையும் அழிவை பெற்றுக்கொள் என நான் கட்டளை கொடுக்கிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. ஆமென். ஒவ்வொரு சாத்தானுடைய வலையும் அழிவை பெற்றுக்கொள் என நான் கட்டளை கொடுக்கிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. ஆமென். ஒவ்வொரு சாத்தானுடைய வலையும் அழிவை பெற்றுக்கொள் என நான் கட்டளை கொடுக்கிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. ஆமென். பரிசுத்த ஆவியே, இப்பொழுது உம்முடைய மகிமையில் எனக்கு கொஞ்சம் தாரும். உம்முடைய மகிமையில் கொஞ்சம் எங்கள் குடும்பத்தில் உள்ளவர்களுக்கெல்லாம் தாரும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. ஆமென். பரிசுத்த ஆவியே, இப்பொழுது உம்முடைய மகிமையில் எனக்கு கொஞ்சம் தாரும். உம்முடைய மகிமையில் கொஞ்சம் எங்கள் குடும்பத்தில் உள்ளவர்களுக்கெல்லாம் தாரும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. ஆமென். பரிசுத்த ஆவியே, இப்பொழுது உம்முடைய மகிமையில் எனக்கு கொஞ்சம் தாரும். உம்முடைய மகிமையில் கொஞ்சம் எங்கள் குடும்பத்தில் உள்ளவர்களுக்கெல்லாம் தாரும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. ஆமென். தேவனே, உம்முடைய வல்லமையால் சுத்த இருதயத்தை என்னில் எங்கள் குடும்பத்தில் உள்ளவர்களில் உருவாக்கும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. ஆமென். தேவனே, உம்முடைய வல்லமையால் சுத்த இருதயத்தை என்னில் எங்கள் குடும்பத்தில் உள்ளவர்களில் உருவாக்கும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. ஆமென். தேவனே, உம்முடைய வல்லமையால் சுத்த இருதயத்தை என்னில் எங்கள் குடும்பத்தில் உள்ளவர்களில் உருவாக்கும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. ஆமென். தேவனே, என்னில் என் குடும்பத்தில் உள்ளவர்களில் சரியான ஆவியை சிருஷ்டியும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. ஆமென். தேவனே, என்னில் என் குடும்பத்தில் உள்ளவர்களில் சரியான ஆவியை சிருஷ்டியும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. ஆமென். தேவனே, என்னில் என் குடும்பத்தில் உள்ளவர்களில் சரியான ஆவியை சிருஷ்டியும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. ஆமென். பரிசுத்த ஆவியே, பிதாவின் அக்கறையை இப்பொழுது என்னில்
எங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரிலும் ஊற்றும் 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 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். பரிசுத்த ஆவியே, பிதாவின் அக்கறையை பிதாவின் அக்கறையை பிதாவின் அக்கறையை இப்பொழுது என்னில், எங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரிலும் ஊற்றும் 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 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். பரிசுத்த ஆவியே, பிதாவின் அக்கறையை பிதாவின் அக்கறையை பிதாவின் அக்கறையை இப்பொழுது என்னில், எங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரிலும் ஊற்றும் 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 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். கோபம் அடைவதற்கு சரியாக உள்ள கோபம் அடைவதற்கு சரியாக உள்ள எல்லாவற்றையும் நான் தள்ளுகிறேன் 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 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். கோபம் அடைவதற்கு சரியாக உள்ள கோபம் அடைவதற்கு சரியாக உள்ள எல்லாவற்றையும் நான் தள்ளுகிறேன் 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 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். கோபம் அடைவதற்கு சரியாக உள்ள கோபம் அடைவதற்கு சரியாக உள்ள எல்லாவற்றையும் நான் தள்ளுகிறேன் 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 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். பரிசுத்த ஆவியே, என்னை, எங்கள் குடும்பத்தில் உள்ளவர்களை உயிர்ப்பியும் 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 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். பரிசுத்த ஆவியே, என்னை, எங்கள் குடும்பத்தில் உள்ளவர்களை உயிர்ப்பியும் 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 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். பரிசுத்த ஆவியே, என்னை, எங்கள் குடும்பத்தில் உள்ளவர்களை உயிர்ப்பியும் 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 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். தேவனே, எனக்குள், எங்கள் குடும்பத்தில் இருக்கிறவர்களுக்குள் கோபம் நிலைத்திருக்க எரிச்சலூட்டும் ஒவ்வொரு வேரையும் எடுத்துவிடும் 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 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். கோபம் நிலைத்திருக்க எரிச்சலூட்டும் ஒவ்வொரு வேரையும் எடுத்துவிடும் 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 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். கோபம் நிலைத்திருக்க எரிச்சலூட்டும் ஒவ்வொரு வேரையும் எடுத்துவிடும் 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 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலும் நாம் திருவிருந்து ஆராதனையில் கலந்து கொள்ளப் போகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, அவருடைய சரீரம், அவர் நமக்காக சிந்தின இரத்தத்தை நாம் புசிக்கவும் பானம் பண்ணவும் நம்மை அர்ப்பணிப்போம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே சொல்லியிருக்கிறார், என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவர்கள் என்னிலே நிலைத்திருக்கிறார்கள், நானும் அவர்களிலே நிலைத்திருக்கிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாமே உங்கள் ஒவ்வொருவரோடும் இணைந்து நீங்கள் இந்த உலகத்தில் யாராக, எந்த நபராக நீங்கள் எழுந்து பிரகாசிக்க வேண்டுமோ அந்த விதத்தில் அவர் உங்களோடு இணைந்து அவருடைய நாமத்தை உங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும்
மகிமைப்படுத்துவாராக. ஆமென். அன்பானவர்களை, நீங்கள் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிற கர்த்தருடைய பந்திக்கான பொருட்களை எடுத்துக்கொள்ளுங்கள். கர்த்தராகிய இயேசு அன்றைக்கு வெறும் அப்பமாக அதை அவர்களுக்கு கொடுக்கவில்லை. அந்த அப்பத்தை பார்த்து அவர் பேசிய பொழுது அது அவருடைய சரீரமாகத்தான் மாறுகிறது. அவருடைய இரத்தமாகத்தான் அந்த திராட்சரசம் மாற்றப்பட்டிருக்கிறது. அதே போலதான் இது உங்களுக்காக பிற்கப்படுகிற கர்த்தருடைய சரீரம். இதை வாங்கி புசியுங்கள் என்று அவர்கள் தங்களுக்குள் பங்கிட்டு புசித்தார்கள். நீங்களும் புசியுங்கள். இது கர்த்தராகிய இயேசுவின் சரீரம். இயேசு சொன்னார், ஜீவாப்பம் நானே. இந்த அப்பத்தை புசிக்கிறவன் மரிப்பதில்லை, மரித்தாலும் பிழைப்பான். அது கர்த்தராகிய இயேசுவின் சரீரம். அதே போல அவர் பாத்திரத்தை எடுத்து, இது உங்களுக்காக சிந்தப்பட போகிற புதிய உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தம். இதை பருகும் பொழுது என் மரணத்தை தெரிவிக்கிறீர்கள், நான் வருமளவும் நினைவு கூறுங்கள். நம்மை நாமே நிதானித்தால் நாம் ஞாபகம் தீர்க்கப்படும். உங்களில் ஒருவரும் அபாத்திரமாய் போகாதபடி உங்களை உய்த்து ஆராய்ந்து பார்த்து இதில் பங்கு பெறுங்கள் என்றார் பவுல். இப்பொழுதும் ஸ்தோத்திரத்தோடு இது கர்த்தராகிய இயேசுவின் திரு இரத்தம் என்று சொல்லி பருகுவோம். அன்பர்களை, இருக்கிற இடங்களில் எழுந்து நிற்கிறவர்கள் நின்று கொள்ளுங்கள். முடிவான ஜெபத்திற்கு நாம் தயாராவோம். பரிசுத்த பிதாவே, இந்த ஆராதனையில் நீர் எங்கள் நடுவில் வியாபித்திருக்கிறீர். எங்களை சூழ்ந்திருக்கிற மக்கள் உம்முடைய அதிசயங்களை காணத்தான் போகிறார்கள். எங்களை கொண்டு நீர் செய்ய போகிற அற்புதமான காரியங்களுக்காக நன்றி. இப்பொழுதும் சரீரத்தில் வியாதியுள்ளவர்கள், தெய்வீக சுகத்தை நம்புகிறவர்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சுகம் பெறட்டும். அந்த வயிற்று வலிகள் நீங்கட்டும். இருதய சம்பந்தப்பட்ட நோய்கள் அகலட்டும். புற்று நோய்கள் இல்லாமல் போகட்டும். மனநிலைமையில் ஏற்பட்ட தடுமாற்றங்கள் மாறட்டும். தெய்வீக சுகம் உச்சம் தலைந்து உள்ளம் கால்வரை வரட்டும். கர்த்தர் சுகம் அளிக்கிறவர். ஊர் ஜனங்கள் அதை பார்க்கட்டும். உலகமெங்கும் ஊழியம் செய்கிற திருப்பணியாளர்களை நினைக்கிறேன். கனத்துக்குரிய ஐயா சாது சுந்தர் செல்வராஜ், அவருடைய இணைந்த பிள்ளைகள் கிறிஸ்துவின் வருகைக்காக அயராது மக்களை ஆயத்தப்படுத்த ஓடுகிற நம்முடைய தாசனை காப்பீராக. உலகமெங்கும் இருக்கிற கத்தோலிக்க ஊழியர்கள், ஆங்கிலிக்கன் திருச்சபை ஊழியர்கள், பெந்தேகோஸ்தே ஊழியர்களை கர்த்தர் ஆசீர்வதியும். அரசியல் தலைவர்களை ஆசீர்வதியும். எங்கள் தேசத்தை ஆளுகிற ஜனாதிபதி, பாரத பிரதமர், அனைத்து மாநில முதல்வர்கள், எங்கள் தமிழ்நாட்டு முதல்வர்கள், ஊர் தலைவர்கள் ஒவ்வொருவரையும் கைகளில் போடுக்கிறேன். எங்கள் நாட்டை பாதுகாக்கும் பணியில் இருக்கிற பாதுகாப்பாளர்கள், உள்ளூர் பாதுகாவலர்கள், துப்புரவு தொழிலாளர்கள், மருத்துவ குழாமினர்கள், ஆசிரிய பெருந்தகைகளை உங்கள் கைகளில் ஒப்புக்கொடுக்கிறேன். இப்பொழுதும் இந்த ஆராதனையில் கலந்து கொண்டிருக்கிற சிறியோர் முதல் பெரியோர் வரை உம் சிறகுகளுக்குள் வைத்துக் கொள்ளும். தீங்கு அணுகாதபடி காத்துக்கொள்ளும். ஆண்டவருடைய ஆளுகைகளை அனைத்து அன்பர்களையும் ஒப்புக் கொடுக்கிறேன். ஆசீர்வதியும் அப்பா. ஆராதனையில் பங்கெடுத்த அத்துணை பேர் மேலும் உம்முடைய அபிஷேகிக்கிற வல்லமை இறங்கட்டும். ஆசீர்வாதம் பெருகட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஏகோபித்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். கைகளை உயர்த்துங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை பிரகாசிக்க செய்து உங்கள் மேல் கிருபையாய் இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஆமென், ஆமென். அன்பர்களே, ஆராதனை முடிந்தாலும் அடுத்தடுத்து நமது ஏஞ்சல் டிவியில் வரும் நல்ல நிகழ்ச்சிகளை பாருங்கள். இன்று இரவு 10:30 மணிக்கு அப்பம் கிளாஸை தமிழ் ஆங்கிலத்தில் விடுதலைக்காக வேண்டி ஒளிபரப்பாகும். விடுதலை விரும்புகிறவர்களுக்கு அறிமுகப்படுத்துங்கள். ஏன் நீங்களும் பங்கு பெறுங்கள். தவறவிட்டு இந்த செய்தியை தொடர்ச்சியாக நான் கேட்க முடியாமல் போய்விட்டதே என்றால் கவலைப்படாதீர்கள். தி லார்ட்ஸ் அசம்பிளி சென்னை என்ற யூடியூப் சேனலில் பாருங்கள். இல்லை என்றாலும் நமது ஏஞ்சல் டிவியில் வருகிற வெள்ளிக்கிழமை காலை 10 மணிக்கு மறு ஒளிபரப்பாகும் பாருங்கள். மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சி நான் உங்களை சந்திக்கும் வரை கர்த்தர் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக.